ஃபைமோசிஸ்னா என்ன? ஆண்களோட பிறப்புறுப்பு, அதாவது பெனிஸ் அதோட டிப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்கும். அத அவங்களால ஈஸியா ரிட்ராக்ட் பண்ண முடியும். ஆனா, ஒரு சில காரணங்கள்னால பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர் ஸ்கின் அவங்களால பின்னாடி ரிட்ராக்ட் பண்ண முடியலன்னா, அதுதான் ஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த ஆண் குழந்தைக்கு கூட இந்த ப்ராப்ளம் வரலாம். அவங்களோட ஃபோர் ஸ்கின் ரொம்ப தின்னா இருந்து, ரொம்ப பின் ஹோல் சொல்லுவோம். அந்த மாரி இருந்தாலுமே, அந்த ஃபோர் ஸ்கின் அவங்களால ரிட்ராக்ட் பண்ண முடியாது. இல்ல ஒரு சிலருக்கு ஒரு இன்ஃபெக்ஷனாலயோ, இல்ல ஒரு ஸ்காரிங்னாலயோ கூட அவங்களால அந்த ஃபோர் ஸ்கின்ன பின்னாடி ரிட்ராக்ட் பண்ண முடியாது. தேர்ட் பார்த்தீங்கன்னா, அன்கண்ட்ரோல் சுகர். அது இருந்தனால அவங்களோட ஃபோர் ஸ்கின்ல நெறைய வெடிப்பு மாரி வந்து, அதனாலயும் அவங்களுக்கு ரிட்ராக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். என்னென்ன மாரி சிம்ப்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஃபோர் ஸ்கின் ரிட்ராக்ட் பண்ண முடியாதனால, அவங்களோட மியாடேஸே ரொம்ப குட்டியா இருக்கனால, யூரின் போறப்ப அந்த இடம் வந்து ஒரு பலூனிங் மாரி வரலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அது இன்ஃபெக்ட் ஆகுறதுனால கொஞ்சம் ரெட்டாவோ, இல்ல வலியோ, இல்ல அதுலருந்து கொஞ்சம் டிஸ்சார்ஜ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அததான் நம்ம வந்து பாஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இல்லன்னா பெலனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே உங்க சர்ஜன கம்பல்சரியா கன்சல்ட் பண்ணுங்க. இனிஷியலா அதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப டைட்டா இருக்கிறப்ப நம்ம வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்றது நல்லது. இதத்தான் நம்ம சர்கம்சிஷன் சொல்லுவோம். தேங்க் யூ.